Hello friends, welcome back to Out Video. So நம்ம சேனல்ல வந்து பார்த்தா கொஞ்ச நாள் முன்னாடி வீடியோ வந்து போட்டுருந்தோம். இந்த macOS வந்துட்டு எப்படி நம்ம Windows PC இன்ஸ்டால் பண்றதுன்னு பார்த்திருந்தோம். சோ அது இன்ஸ்டால் பண்ணி நான் வந்து அப்படியே வச்சிட்டேன். சோ எனக்கு யூஸ் பண்றதுக்கான டைம் கிடைக்கல. நடுவுல வந்து பார்த்தா Windowsோட கண்டென்ட் அதுக்கு அப்புறம் வந்து Android MIUI themes கஸ்டமர் அப்படி நிறைய பிஸியா போயிட்டோம். சோ இப்போதான் நமக்கு வந்து பண்ண சான்ஸ் வந்து கிடைச்சு. ஓகே இந்த macOS வந்து எப்படி தான் இருக்கு அப்படினு யூஸ் பண்ணி பார்த்தலாமே அப்படி சொல்லி யூஸ் பண்ணி பார்த்தேன். சோ அதோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் தான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணி போறேன். சோ இதுக்கு முன்னாடி நான் வந்து பண்ண எங்கேயுமே வந்து macOS வந்து யூஸ் பண்ணதே கிடையாது. ஜஸ்ட் ஒரு சிங்கிள் டேப் கூட பண்ணது கிடையாது. ஸோ இப்போ தான் அந்த விர்ச்சுவல் பாக்ஸில் நம்ம வந்து பண்ண ஃபஸ்ட் டைம் வந்து கிளிக் பண்ணுறது ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணுறது எல்லாமே பார்த்துருந்தோம். இந்த மேக் வந்து யூஸ் பண்ணிருக்கும் போது நமக்கு எல்லா செட்டிங்ஸ் வந்து எங்கெங்கே இருக்குது அப்படின்னு தேட வேண்டியதாக இருந்துச்சு. கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருந்துச்சு. பட் நமக்கு அது விண்டோஸே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. யூசர் ஃப்ரெண்ட்லிப்பாக வேறு லெவல் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் நமக்கு அந்த மேக் யூஸ் அப்படி போக போக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக தெரிஞ்சு. ஃபஸ்ட் நமக்கு யூஸ் பண்ணுவோம் கொஞ்சம் கடுப்பாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக போக வந்து பார்த்தா ஓகே நல்லா தானே இருக்குது, சிம்பிளாக தான் இருக்குது அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ கைஸ் இந்த வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஸோ கைஸ் இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நான் கீழே இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் காட்டும். இல்லை ஆல் செலக்ட் பண்ணால் நம்ம போகிற நோட்டிஃபிகேஷனும். ஸோ இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த விண்டோஸ் பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா macOS இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ இது என்ன வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா macOS Icellaria. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப ஒரு பழசு தான். எனக்கு இதாக வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிச்சு. ஸோ macOS வந்து பார்த்தீங்கன்னா பிக் சூர் அதுக்கப்புறம் நிறைய மானிட்டர் எல்லாம் வந்துருக்கு. நம்ம கிடைக்கல. நான் வந்து ஜஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு யூஸ் பண்ணுறதுக்கு தான் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுற வீடியோ போட்டுக்கோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்படி தான் இருக்குது. ஸோ நான் நிறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு மேக் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் இதில் இந்த மேக் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து இப்போ எந்தெந்த ஃபீச்சர் எங்கே இருக்குன்னு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஜஸ்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஜஸ்ட் நான் அப்படி ஷேர் பண்ணலாமே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து மேக் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது. ஸோ மிஸ்டேக் இருந்தால் மன்னித்து விடுங்கள். ஸோ ஜஸ்ட் இப்போ என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மேக்கில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து டோக் இருக்குது. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ராக்கெட் டோக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விண்டோஸில் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து டோக் இருக்குது. ஸோ இதான் வந்து ரியல் டோக். இந்த டோக்கில் நமக்கு வந்து ஃபைண்டர், அதுக்கப்புறம் சிரி, அதுக்கப்புறம் லான்ச் பேட், அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன ஆப்லாம் தேவைப்படுமோ அதெல்லாம் பின் பண்ணி வச்சிருக்காங்க. ஜஸ்ட் உங்களுக்கு வேணாட்டினே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் போயிட்டு ரிமூவ் ஃப்ரம் டோக் கொடுத்து அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ நோட்ஸில் வந்து ஆப்ஷனில் போயிட்டு ரிமூவ் ஃப்ரம் டோக். ஸோ இந்த மாதிரி நமக்கு டாஸ்க் பார்க்கில் வந்துட்டு விண்டோஸில் பின் பண்ணுவோம். ஸோ அதே தான் இங்கே வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. அதான் அந்த ஐக்கான்ஸ் நமக்கு கீழே கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் செட்டிங்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் டவுன்லோட்ஸ்ன்னு இருக்குது, அதுக்கப்புறம் ட்ராஷ். ஸோ ட்ராஷ் தான் நமக்கு வந்து பார்த்தா ரீசைக்கிள் பின். ட்ராஷ்னால் நமக்கு விண்டோஸில் வந்து பார்த்தா ரீசைக்கிள் பின் அப்படின்னு சொல்லுவோம். இதில் நமக்கு வந்து பார்த்தா ட்ராஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் ட்ராஷில் வந்து பார்த்தா எவ்வளோ ஃபைல் இருக்குது, ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிடலாம். மேலே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்ன சொல்கிறது, அதுதான் வந்து பார்த்தா டாஸ்க் பார் அப்படின்னு சொல்லலாம். கீழே இருக்கிற டோக்கு மேலே தான் நமக்கு வந்து பார்த்தா டாஸ்க் பார் நம்ம விண்டோஸை சொல்லுவோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் இருக்குது. ஆப்பிளில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த என்ன வெர்ஷனில் இருக்குது. அதுக்கப்புறம் சிஸ்டம் ப்ரெஃபரன்ஸ்னால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ். ஸோ விண்டோஸ் செட்டிங்ஸ் சொல்லுவோம். அதே நமக்கு இது மேக்கில் வந்து போனால் சிஸ்டம் ப்ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே போய் நம்ம வந்து பார்த்தா எல்லா பிசி செட்டிங்ஸ் வந்து மாற்றிக்க முடியும். அதுக்கப்புறம் கீபோர்டில் சேஞ்ச் பண்ணுறது, மவுஸில் வந்து சென்சிட்டிவ் சேஞ்ச் பண்ணுறது, டபுள் கிளிக் பண்ணி ஃபாஸ்ட் ஆகணுமா இல்லை ரொம்ப ஸ்லோவாக ஆகணுமா அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணிக்க முடியும். ஸோ தென் பேக் ஒர்க் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே விண்டோஸில் வந்து பார்த்தா க்ளோஸ் பண்ணுற பட்டன் இந்த லாஸ்ட்டில் இருக்கும். ஆனால் மேக்கில் வந்து லெஃப்ட் இந்த பக்கம் லெஃப்ட்டில் வந்து இருக்குது. விண்டோஸில் வந்து ரைட்டில் இருக்கும். மேக்கில் வந்து லெஃப்ட்டில் இருக்குது. ஸோ அது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டு மஞ்சள் வெள்ளைன்னு காட்டுது. ஆனால் நம்ம வந்து பார்த்தா அந்த பெருக்கல் பட்டனு அந்த மினிமைஸ் பட்டனு அப்படி நம்ம லோக்கல் லாங்குவேஜ் சொன்னால் தான் நமக்கு புரியும். எனக்கும் அப்போ தான் புரியும். இந்த ரெட் லாங்குவேஜ் இருக்குது. ஓகே ரெட் கலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து போனால் காட்டாது. நமக்கு மவுஸ் கொண்டு போனால் மட்டும் தம்பி இது வந்து க்ளோஸ் பண்ணுற பட்டன், தம்பி இது வந்து பார்த்தீங்கன்னா மினிமைஸ் பண்ணுறது, இது வந்து மேக்ஸிமைஸ் பண்ணுறது அப்படின்னு காட்டும். ஜஸ்ட் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை க்ளோஸ் பண்ணுறது வந்து கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் நமக்கு வந்து ரீசெண்ட் டைம்ஸ் வந்து கொடுத்துருங்க. ஸோ ரீசெண்டான ஆப் வந்து ஓப்பன் பண்ணுவோம். அதெல்லாமே காட்டுது இங்கே வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஃபோர்ஸ் குயிட்டு, அதுக்கப்புறம் ஸ்லீப்பு, ரீஸ்டார்ட், ஷட்டவுனு, ஸோ அதெல்லாம் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் ஃபைல் கொடுத்துருக்காங்க. ஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஃபைண்டர் விண்டோ, நியூ ஃபோல்டரு, நியூ ஸ்மார்ட் ஃபோல்டரு எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எடிட்டு, அதுக்கப்புறம் வியூ, அப்புறம் கோ. ஸோ கோவில் தான் நமக்கு வந்து இப்போ எல்லாமே இருக்குது. இங்கே வந்து பாருங்கள் நமக்கு அந்த கம்ப்யூட்டரு, அந்த இது ஹோமு, டெஸ்க்டாப்பு, டவுன்லோடு. நம்ம விண்டோஸில் வந்து பார்த்தா மை கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணால் நம்ம சைடில் வந்து காட்டும் டெஸ்க்டாப்பு, டவுன்லோடு, மியூசிக், பிக்சர்ஸ்னு சொல்லிட்டு. அது நமக்கு இங்கே வந்து கோல் வந்து கொடுத்துருங்க. ஜஸ்ட் கம்ப்யூட்டர் கிளிக் பண்ணலாம். பாரு கம்ப்யூட்டர் நமக்கு விண்டோஸில் வந்து திஸ் பிசி அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து பண்ண கம்ப்யூட்டர் பாருங்களேன். ஸோ அங்கே வந்து என்ன ஹார்ட் டிஸ்க் வந்துருக்கு. சூப்பர். ஸோ அந்த ஹார்ட் டிஸ்க் வந்துட்டு ஓப்பன் பண்ணுறேன். ஏன்னா டபுள் கிளிக் பண்ணால் பேர் வந்து ரீநேம் பண்ணுற மாதிரி வருது. இது எப்படி என்டர் பண்ணுறது போக மாட்டேங்குது. ஓகே போயிடுச்சு. ஸோ நமக்கு லைப்ரரி, சிஸ்டம், யூசர், வாவ் மேலே வந்து பாருங்கள் எப்படி வருதுன்னு பாருங்களேன். அப்ளிகேஷன், லைப்ரரி, சிஸ்டம், யூசர் வருது. ஸோ ஜஸ்ட் ஆப்ஸ் ஓப்பன் பண்ணலாம். ஸோ நம்ம என்னென்ன ஆப்பில் வச்சுருக்கோமோ எல்லாமே இங்கே வந்து காட்டுது. ஓகே ரொம்ப சூப்பரான விஷயம். ஜஸ்ட் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம்.
க்ளோஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோ, அதுக்கப்புறம் விண்டோ அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்கோட இன்டர்ஃபேஸ். ஜஸ்ட் இப்போ நமக்கு வந்து முக்கியமான ஃபீச்சர்லாம் பார்க்கலாம். ஸோ ரைட் கிளிக் பண்ணால் நமக்கு வந்து நியூ ஃபோல்டர் வருது. ஸோ நியூ ஃபோல்டர் கொடுத்தா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்டைட்டில்டு ஃபோல்டர்னு அப்படி வருது. ஸோ விண்டோஸில் நமக்கு வந்து நியூ ஃபோல்டர் கொடுத்தா நியூ ஃபோல்டர்னே வந்துடும். பட் இந்த மேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஃபோல்டர் கொடுத்தா அன்டைட்டில்டு ஃபோல்டர் வரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன ஃபோல்டர் ரீநேம் பண்ணுறீங்களோ ரீநேம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த உபுண்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கால் நெக்ஸ்ட், ஸோ எல்லாத்தையும் நமக்கு இந்த மாதிரி தான் வரும். அதுக்கப்புறம் இந்த ஃபோல்டர் வந்து உங்களுக்கு வேணாம் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போகிறது மூவ் டு ட்ராஷ். ஸோ நம்ம முதல்ல சொல்லியிருந்தோம் மேக்கில் வந்து ட்ராஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட் கிளிக் பண்ணி எம்டி ட்ராஷ், ரைட் பண்ணி எம்டி ட்ராஷ் கொடுத்துட்டு ஜஸ்ட் வந்து எம்டி ட்ராஷ் கொடுத்தா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ராஷ் வந்து கிளியர் ஆகும். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து ரீசைக்கிள் பின் வந்து இருக்காது. ஸோ சாரிப்பா ட்ராஷு. ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு முக்கியமான டவுட் வந்துருக்கலாம், இந்த விண்டோஸோட சாஃப்ட்வேர் வந்துட்டு நமக்கு மேக்கில் இன்ஸ்டால் பண்ண என்ன காட்டும் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாமா. ஸோ நான் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப தெரியும் ஆசை இருந்துச்சு. பட் நமக்கு கண்டிப்பாக தெரியும் நமக்கு விண்டோஸோட சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள்லேருந்து சப்போர்ட் ஆகாது அப்படின்னு காட்டும். ஸோ நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னு வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸோட சாஃப்ட்வேர் வந்துட்டு மேக்கில் இன்ஸ்டால் பண்ணும்போது அன்சப்போர்ட்டட் ஃபைல் ஃபார்மேட் வரும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் நமக்கு ஒரு ஷாக்கிங் ரிசல்ட் வந்து கொடுத்து ஜஸ்ட் இப்போ வந்து ஃபைண்டர் ஓப்பன் பண்ணுறேன். ஃபைண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரிதிங் சர்ச் எவ்ரிதிங் ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா .exe தான், அது ஓப்பன் பண்ணுறேன். இங்கே வந்து பாருங்கள், யூ கேனாட் ஓப்பன் த அப்ளிகேஷன் சர்ச் எவ்ரிதிங். நமக்கு வந்து இப்போ பிகாஸ் த மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் அப்ளிகேஷன் ஆர் நாட் சப்போர்ட்டட் ஆஃப் மேக்ஓஎஸ். என்ன சொல்லுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு விண்டோஸ் சாஃப்ட்வேர்லாம் வந்துட்டு உனக்கு விண்டோஸ் பிசி இன்ஸ்டால் பண்ணுறதோட நிறுத்திக்கணும், இங்கெல்லாம் கொண்டு வரக்கூடாது. விண்டோஸ் அப்ளிகேஷன் வந்து பண்ண அதை சப்போர்ட் பண்ணாது, ஏன் இன்ஸ்டால் பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு இந்த மாதிரி வந்து பண்ண ஓப்பனாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க, நமக்கு விண்டோஸ் அப்ளிகேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்கில் சப்போர்ட் ஆகாது, க்ளோஸ் பண்ணு அப்படிங்குது. ஸோ கைஸ் இந்த மாதிரி நமக்கு இருக்குது. அதுக்கப்புறம் எனக்கு இந்த டேக் வந்து பிடிச்சிருந்துச்சு. இந்த மேக்கில் வந்து டேக் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த ஒரு ஃபைல் ரைட் கிளிக் பண்ணால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் இருக்கும். டேக்ஸில் நமக்கு வந்து ரெட்டு, அதுக்கப்புறம் ஆரஞ்சு, எல்லோ, க்ரீன், ப்ளூ, பர்பிள், இந்த மாதிரி பிளாக் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து ப்ளூ கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஃபைலையும் நான் வந்து ரைட் கிளிக் பண்ணி ப்ளூ கொடுத்துக்கிறேன். ஸோ நமக்கு இந்த இடத்துல வந்து டேக் பக்கத்தில் வந்து ரெட்டு, ஆரஞ்சு, ப்ளூன்னு இருக்குது. ஸோ நம்ம எந்த ஒரு ஃபைலை வந்து கொடுத்துருந்தாலும் இந்த ப்ளூ கிளிக் பண்ணால் நமக்கு அந்த ஃபைல் வந்துடும். ஸோ நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம ப்ளூவில் வந்து கொடுத்தோம். ஸோ ப்ளூவில் வந்து பாருங்கள் அந்த ஃபைல் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நமக்கு இந்த டேக் வந்து ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் எந்த ஒரு ஃபைல் ரைட் கிளிக் பண்ணால் நமக்கு வந்து டேக் வந்துடும். ஸோ அந்த டேக் கொடுக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ நீங்கள் எந்த டேக் கலர் கொடுத்தீங்கன்னா அந்த கலர் ஓப்பன் பண்ணால் அது வந்துருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இன்னும் டவுட் வந்துச்சு. ஸோ நம்ம விண்டோஸில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸில் போய்ட்டு என்ன ஃபைலு, என்ன டைமில் ஓப்பன் பண்ணது, அதுக்கப்புறம் வந்து என்ன ஃபைல் ஃபார்மேட்லாம் பார்ப்போம். அது நான் வந்து பார்த்தீங்கன்னா கெட் இன்ஃபோன் கொடுத்துருக்காங்க மேக்கில். கெட் இன்ஃபோ போனதுக்கப்புறம் நமக்கு வந்து தனி பேஜ் ஓப்பன் ஆகுது. இங்கே வந்து பாருங்கள். ஸோ இது நமக்கு வந்து ஜஸ்ட் சின்ன ஒரு பாக்ஸ் மாதிரி வந்துருச்சு. ஸோ அதில் தான் நமக்கு வந்து ஜென்ரலு, அதுக்கப்புறம் மோர் இன்ஃபோ, நேம் அண்ட் எக்ஸ்டென்ஷன். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க கமெண்ட்ஸு, அதுக்கப்புறம் ஓப்பன் வித். ஸோ இந்த சாஃப்ட்வேர் வந்து எதில் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு கேட்டது. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் எடிட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா விண்டோஸ் சாஃப்ட்வேர் வந்து ஒர்க் ஆகுது. ஆப் ஸ்டோர் கொடுத்தீங்கன்னா ஆப் ஸ்டோர் வந்து சேஞ்ச் ஆகிக்கும். ஸோ இந்த மாதிரி நமக்கு ஆப் ஸ்டோர் ஓப்பன் ஆகுதுப்பா. ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கெட் இன்ஃபோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரி வேணுமோ அதெல்லாம் வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு இதில் விண்டோஸில் வந்து பண்ணால் ஈஸியாக இருக்கும். இது நமக்கு வந்து ஃபோல்டராக கொடுத்துருக்காது, கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு கண்டிப்பாக இது ஒரு ஓல்டு வெர்ஷன் யூஸ் பண்ணுறோம். இப்போ புது வெர்ஷனில் எந்த மாதிரி மாற்றிருக்காங்கன்னு தெரியல. ஜஸ்ட் நம்ம அப்படி பேக் வந்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா ஸ்க்ரீன்ஷாட் இது எப்படி அடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்க்ரீன்ஷாட் பொறுத்த வரைக்கும் நமக்கு விண்டோஸில் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பிரிண்ட் ஸ்க்ரீன் நமக்குலாம் வந்துடும். இந்த மேக்கில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கமாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பட்டன் இருக்கும். மேக்கில் வந்து விண்டோஸ் பட்டன் இருக்காது, கமாண்டாக இருக்கும். கமாண்டு Shift+3 நமக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் அடிச்சிருச்சு. ஸோ இங்கே வந்து பாருங்கள். ஸோ ஜஸ்ட்டு வந்துட்டு நான் ஹோம் ஸ்க்ரீன்ஷாட் அடிக்கிறேன். கமாண்டு Shift+3. ஸோ கமாண்டுக்கு பதில் விண்டோஸே அடிச்சிருச்சு. ஜஸ்ட் இப்போ வந்து பாருங்கள் நம்ம ஸ்க்ரீன்ஷாட் பண்ண ஃபைலு. ஓகே, தென் அதுக்கப்புறம் நம்ம பேக்கில் அப்புறம் இந்த அடித்த ஃபைலு. ஸோ நம்ம அப்பாவில் வந்து ஓப்பன் பண்ண ஸ்க்ரீன்ஷாட் வந்து பாருங்கள். ஸோ இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவில் ஓப்பன் பண்ண ஸ்க்ரீன்ஷாட் இது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்க்ரீன்ஷாட் வந்து ஈஸியாக அடிச்சிக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் நான் சஃபாரி வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ சஃபாரின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌசர். ஸோ நமக்கு விண்டோஸில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோமு, மொசில்லா, ஃபயர்பாக்ஸ் எல்லாமே பார்த்துருப்போம். அதே மாதிரி நமக்கு இதில் வந்து பார்த்தா சஃபாரி வந்து இருக்கும். இந்த சஃபாரி வந்து நம்ம ப்ரௌஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஜஸ்ட் இப்போ வந்து கூகுள் போகிறேன், யாகோ போகிறேன், அந்த மாதிரி வந்து நம்ம போயிட்டோம்னா ஜஸ்ட் இங்கே வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிட்டா நமக்கு என்ன ஆகுன்னு வந்து விண்டோஸில் என்ன ஆகுன்னு சொல்லி கேட்டால் க்ளோஸ் பண்ணால் க்ளோஸ் ஆகிடும். ஆனால் நமக்கு இந்த மேக்கில் வந்து க்ளோஸ் ஆகாது. ஜஸ்ட் இப்போ சஃபாரி ஓப்பன் பண்ணுறேன், நமக்கு வந்து இப்போ ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுது. ஸோ க்ளோஸ் பண்ணுறேன், ஆட்டோமேட்டிக் சஃபாரி ஓப்பன் ஆகுது. ஆனால் நம்ம இது ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ணோம்னா இங்கே மேலே வந்து பாருங்கள் சஃபாரின்னு வந்துருச்சு. ரைட் கிளிக் பண்ணி நமக்கு வந்து குயிட் சஃபாரின்னு கொடுத்தா மட்டும்தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சஃபாரி வந்து ஃபுல்லாக குயிட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுறீங்க, இங்கே வந்து க்ளோஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா க்ளோஸ் ஆகாது. மறுபடியும் இங்கே ரைட் கிளிக் பண்ணி ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணணும். ரைட் கிளிக் பண்ணி குயிட் சஃபாரி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிரும். ஸோ ரைட் கிளிக் குயிட் சஃபாரி. ஸோ கைஸ் இந்த மாதிரி நமக்கு இருக்குது. தென் அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு iMusic ஓப்பன் பண்ணுறோன்னா நம்ம செட்டிங்ஸ் ஃபுல்லாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா iMusic செட்டிங்ஸ் வந்துடும். ஸோ இங்கே வந்து பாருங்கள். ஸோ இப்போ நமக்கு இந்த டாஸ்க் பார் வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு iTunes, ஃபைல் எடிட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அந்த iTunesல என்ன முக்கியமான செட்டிங்ஸோ அதெல்லாம் நமக்கு டாஸ்க் பாருக்கு வந்துருச்சு. இப்போ க்ளோஸ் பண்ணுறேன். நமக்கு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸோட இந்த மேக்கோட செட்டிங்ஸ் என்னவோ அதெல்லாம் திரும்பி வந்துடும்.
ஸோ வந்து பாருங்கள் ஃபைல் எடிட் வீகோ. ஸோ ரொம்ப சூப்பரான ஃபீச்சராக இருக்குது. சஃபாரி ஓப்பன் பண்ணுறேன். சஃபாரியோட செட்டிங்ஸ்லாம் நமக்கு இங்கே வந்துடும். ஸோ இங்கே வந்து பாருங்கள் ஃபைல் எடிட் வியூ ஹிஸ்ட்ரி புக் மார்க்ஸ் வந்துருச்சு. நான் க்ளோஸ் பண்ணுறேன். விண்டோஸில் வந்து இப்படி காட்டாது. நம்ம 3 டாட் கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் போய் பார்ப்போம். அது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதிலே வந்துடுது. ரொம்ப சூப்பரான இது ஒன்று. நமக்கு இது விண்டோஸில் இந்த மாதிரி கொடுத்தா நல்லாயிருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் நமக்கு விண்டோஸில் வந்து போனால் ஸ்டார்ட் மெனு இருக்கும். ஸோ ஸ்டார்ட் மெனு நம்ம வந்து எல்லா ஃபைல் சர்ச் பண்ணி எடுத்துக்குவோம். இதில் என்ன இருக்குன்னு சொல்லி கேட்டால் ஸ்பாட்லைட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ விண்டோஸ் பண்ண கிளிக் பண்ணி ஸ்பேஸ் பார் அமுத்தணும். ஸோ நமக்கு மேக்கில் வந்து கமெண்ட் பட்டன் கிளிக் பண்ணி ஸ்பேஸ் பார். ஸோ இது நமக்கு ஆல்ரெடி நம்ம விண்டோஸ்க்கு இதே ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. யூலி அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. UELI அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணால் சேம் இதே மாதிரி உங்களுக்கு ஸ்பாட்லைட் ஃபீச்சர் வந்து கிடைக்கும். ஸோ ஜஸ்ட் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் பட்டன் கிளிக் பண்ணிட்டு ஸ்பேஸ் பார் நான் கிளிக் பண்ணுறேன். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட்லைட் வந்துடும். ஸோ இதில் வந்து என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். சஃபாரி அப்படின்னு டைப் பண்ணுறேன். சஃபாரின்னு பாதி அடிச்சா சஃபாரி வந்துடுது. அதுக்கப்புறம் ஐடியூன்ஸ். ஸோ ஐடியூன்ஸ் பாதி வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டைம் அப்படின்னா ஃபேஸ் டைம் பாதி அடித்தாலே வரும். அதுக்கப்புறம் வந்து போனால் சிஸ்டம் ப்ரெஃபரன்ஸ். ஸோ இங்கே வந்து பாருங்கள். ஸோ ஜஸ்ட்டு வந்து பண்ணி பாதி அடித்தாலும் நமக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஏரோ பட்டன் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணால் நம்ம செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ விண்டோஸ் பட்டன் கிளிக் பண்ணி ஐ பட்டன் கிளிக் பண்ணிட்டு சஃபாரி ஓப்பன் ஆகுது. விண்டோஸ் பட்டன் கிளிக் பண்ணிட்டு ஐடியூன்ஸ். ஸோ நம்ம விண்டோஸில் வந்து ஸ்டார்ட் மெனு சர்ச் இருக்கும். ஸோ இது நம்ம மேக்கில் வந்து ஸ்டார்ட் மெனு சர்ச் வந்துருக்கு. சூப்பரான ஒன்று. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸ்பாட்லைட். அதுக்கப்புறம் முக்கியமான இந்த ப்ளூடூத் இந்த ஒய்ஃபை அதெல்லாம் எங்கே ஆன் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு இந்த மேலே வந்து 3 டாட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே ஒரு 3 டாட் கிடையாது, ஒரு வேறு சிம்பிள் இது. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணால் நமக்கு வந்து டுடேன்னு இருக்குது. டுடேயில் தான் நமக்கு வந்து முக்கியமான செட்டிங்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நைட் ஷிஃப்ட், அதுக்கப்புறம் வந்து டு நாட் டிஸ்டர்ப் எல்லாமே இருக்குது. அது பக்கத்தில் வந்து நோட்டிஃபிகேஷன் ஒரு டேப் இருக்குது. அந்த டேப்பில் நமக்கு வந்து என்ன புது நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வரும். ஸோ நோட்டிஃபிகேஷன் டேப்பில் வந்து பாருங்கள் வெதர், அதுக்கப்புறம் ஸ்டாக் மார்க்கெட்டில் எவ்வளோ ப்ரைஸ் அந்த மாதிரிலாம் காட்டுது. ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரிலாம் காட்டுது. ஓகே, நமக்கு இந்த இடத்துல வரணும். பட் இது ஒரு ரிச்சுவல் பாக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு இந்த ப்ளூடூத் ஒய்ஃபைலாம் சப்போர்ட் ஆகிறதில்ல. ரைட் கிளிக் பண்ணால் நமக்கு வந்து சேஞ்ச் டெஸ்க்டாப் பேக்ரவுண்ட் வந்து இருக்குது. அதை கொடுத்தா நமக்கு வந்து காசு இது கேட்பாங்களோ, வால்பேப்பர் மாதிரி கூட காசு கேட்பாங்கலாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்போம். ஆனால் வால்பேப்பர்லாம் ஈஸியாக மாறுது. ஆனால் நமக்கு இந்த ஸ்டோரில் வந்து பார்த்தோம்னா ஸ்டோரில் வந்துட்டு போகும்போது நமக்கு இருக்கிற ஆப்ஸ் எல்லாமே நமக்கு வந்து பெய்டாக இருந்துச்சு. விண்டோஸ்லேயும் இருக்குது. பட் நம்ம பெய்டு தான் வந்து மோஸ்ட்டாக ரெக்கமெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து பாருங்கள் மேக்கில் நமக்கு டிஃபால்ட்டாக வந்து ப்ரீ இன்ஸ்டால் இவ்வளோ வால்பேப்பர் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இதை வந்து வால்பேப்பர் வச்சுருந்துருக்கலாம். ஓகே, ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. சிஸ்டம் ப்ரெஃபரன்ஸ் வந்து க்ளோஸ் ஆகுது. ஜஸ்ட் குயிக். ஸோ இதான் வந்து பார்த்தேன் இந்த macOS High Celeria. ஸோ நமக்கு இது வந்து ரொம்ப ஓல்டர் வெர்ஷன். ஸோ இதுலேயே நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குன்னா நமக்கு இப்போ இருக்க இந்த மானிட்டரி ஸோ அதில் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் ஒரிஜினல் மேக் யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்கும். ஒரிஜினல் மேக்னா வந்துட்டு ஒரிஜினல் மேக் லேப்டாப்பில் macOS யூஸ் பண்ண எப்படி இருக்கும். ஸோ வேறு ஃபீலிங் கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் நம்ம செட்டிங்ஸ்லாம் வந்து பண்ண கன்ஃபியூசிங்காக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் விண்டோஸ்லேருந்துட்டு டேரெக்டாக மேக் வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எந்தெந்த செட்டிங்ஸ் எங்கே இருக்குன்னே தெரியாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விண்டோஸ் தான் வந்து ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்லலாம். மேக்கெல்லாம் வந்து டோட்டல் கன்ஃபியூசிங்காக இருக்குது. பட் ஆனால் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். பட் இது ஃபுல் வருஷன் நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு மேக் லேப்டாப் வாங்க மாட்டோம். வாங்கினா அவங்க கண்டிப்பாக வந்துட்டு சொல்கிறேன். ஓகே கைஸ், ஸோ இதான் வந்து எனக்கு தெரிஞ்ச macOSோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே சொல்லிட்டேன். பட் யூஸ் பண்ணுறது கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக வந்துருக்கு. பட் செட்டிங்ஸ்லாம் நமக்கு வந்து கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே, இந்த macOS இவ்வளோ யூஸ் பண்ணுறதுல எப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக நமக்கு வந்து ப்ரீமியம் ஃபீல் வந்து கிடைக்குது. அந்த சாஃப்ட்வேர்லாம் நமக்கு யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த எக்ஸாம்பிளுக்கு ரைட் கிளிக் பண்ணால் வர அந்த ஃபோல்டர் வியூ, அதுக்கப்புறம் அந்த டோக்கு அந்த மேலே இருக்கிற வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாருங்கள், நம்ம வந்து சஃபாரி வந்து ஓப்பன் பண்ணோம். சஃபாரி ஓப்பன் பண்ணும்போது மேலே வந்து டாஸ்க் பார்க்கில் இருந்துச்சு. அதெல்லாம் நமக்கு வந்து போயிடுச்சு. அந்த ஃபைலு வியூ எடிட்டில் இருந்துச்சு. அதெல்லாம் போயிட்டு நமக்கு வந்து சஃபாரியில் என்னென்ன செட்டிங்ஸ் வரும், நமக்கு வந்து புக் மார்க் ஹிஸ்ட்ரி எல்லாம் மேலே வந்துருச்சு. நம்ம 3 டாட் கிளிக் பண்ணி நம்ம பார்ப்போம். அதெல்லாம் வராமல் ஜஸ்ட் மேலே வந்துருச்சு. விண்டோஸில் வந்து இந்த மாதிரி தான் 3 டாட் பட்டன் கிளிக் பண்ணி ஹிஸ்ட்ரி புக் மார்க்லாம் போவோம். பட் நம்ம மேக்கில் வந்து ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்துருச்சு. அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஐடியூன்ஸ் ஓப்பன் போனால் ஐடியூன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆல்பம் பிளேஸ் அந்த சாங்ஸ் எல்லாமே நமக்கு மேலே வந்துச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து விண்டோஸ் தேவைப்படுற ஒரு முக்கியமான ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம் மேக்கில் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் ஒன்றுலாம் வந்து யூனிக் பார்த்து பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. ஸோ பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா மேக் யூஸ் பண்ணுறதுல வந்து ஒரு நல்ல ஃபீலிங் கிடச்சி அப்படின்னு சொல்லலாம். நம்ம சாஃப்ட்வேர் அந்த ஓப்பன் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ப்ரீமியம் ஃபீல் இருந்துச்சு. விண்டோஸ் இல்லையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நமக்கு ஓரளவுக்கு இருக்குது. பட் விண்டோஸ் கம்பேர் பண்ணால் மேக்கில் வந்து சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் குட்டாக ஒரு சூப்பராக வந்து இருக்குது. ஸோ கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ நம்ம வந்து பார்த்தா macOS வந்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சின்ன ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி பார்த்துருந்தோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இதே மாதிரி நம்ம சேனலுக்கு நிறைய வீடியோஸ் வந்து விண்டோஸ் பற்றி அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் உங்களுக்கு டைம் இருந்தால் நம்ம சேனல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கீழே பெல் கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் கிளிக் பண்ணால் 3 வந்து காட்டணும். அது ஆல்னு செலக்ட் பண்ணால் நம்ம ஃபோன் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நல்ல வீடியோ சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.